அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் மறுபடியுமாய் இந்த நாளில் 2023 ஆண்டிற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நாம் நினைப்பூட்டிக் கொள்ள போகிறோம். வாசிக்க கேட்கலாமா? ஏசாயா 51 அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். தேவ பிள்ளைகளே, வேதம் எவ்வளவு அழகாக நமக்கு சொல்லுகிறது பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு தெளிவாக நமக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது காரியம், இந்த 2023 ஆண்டிலே நமக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்தத்துல, நான் உன்னை ஆறுதல் படுத்துவேன். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார் என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய பிள்ளைகளாய் கிறிஸ்துவின் திருச்சபையாய் இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை ஆறுதல் படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க. இதுதான் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணின முதல் ஆசீர்வாதம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த வருடத்தின் முதல் 8 மாதங்களிலே கர்த்தர் உங்களை மிகவும் ஆறுதல் படுத்தியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாக்கு தத்தத்தின் 2வது பகுதி சொல்லுகிறது, அதன் வனாந்தரத்தை ஏதேன் தோட்டத்தை போலவும் கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். ஆம் பிரியமானவர்களே, எப்போ நம்முடைய வாழ்விலே ஆறுதல் உண்டாகுதோ அப்பொழுது அடுத்த ஆசீர்வாதம் இப்போ நம்முடைய வாழ்க்கையில உண்டாக பாருங்க. இப்போ சூழ்நிலை ஆயத்தமாகி விடுகிறது. அது என்னது? நம்முடைய வாழ்வில் வனாந்தரமாய் ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாமல் இருக்கிற அந்த வாழ்க்கையின் பகுதியெல்லாம் கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை போல். ஏதேன் தோட்டம் எப்படிப்பட்ட இடம்? சகல கனி கொடுக்கும் விருட்சங்கள் கொண்ட ஒரு அழகான தோட்டம். அந்த தோட்டத்தில் உள்ள பழங்கள் எப்படிப்பட்டவைகளாம்? அவைகள் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, ஆதியாகமம் 2:9 வசனத்திலே முதல் பகுதியை வாசிக்க கேட்போம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஏதேன் தோட்டம் எப்படிப்பட்ட இடம்? அது பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களை கொண்ட ஒரு அழகான தோட்டம். அப்போ ஆண்டவர் நம்முடைய வனாந்தரத்தை ஏதேனை போல் மாற்றுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? இதுக்கு முன்பு நம்முடைய வாழ்வை பார்த்து ஒருவேளை ஏளனமாய் பேசியிருக்கலாம், அல்லது நம்மை தாழ்வாக நினைத்திருக்கலாம். ஒருவேளை பிறரோட பார்வைக்கு நம்முடைய வாழ்க்கை வெட்கம் நிறைந்ததா இருக்கலாம். ஆனா எந்த இடத்துல வெட்கப்பட்டோமோ, எந்த இடத்துல தாழ்வாய் நினைக்கப்பட்டோமோ, அதே இடத்துல கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்தி நம்முடைய வாழ்க்கை பார்க்கிறவர்களுடைய பார்வைக்கு இப்பொழுது தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிற ஒரு அருமையும் அழகுமான வாழ்க்கையாக நம் வாழ்க்கையை ஆண்டவர் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். பிறருக்கு மிகவும் பிரயோஜனமுள்ள வாழ்க்கையாய், ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாய், ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். அதன் மூலம் 3வது ஆசீர்வாதம், ஏசாயா 51:3 கடைசி பகுதி,
சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்வில் கர்த்தர் இப்படி செய்கிறதன் மூலம் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கர்த்தரை துதிக்கிற துதியும் கீத சத்தமும் உங்கள் வாழ்விலே உண்டாயிருக்கும். நிச்சயமாய் இந்த வருடத்தின் முடிவுக்குள்ளாக இந்த வாக்கு தத்தத்தினுடைய பரிபூர்ண நிறைவேறுதலை உங்கள் வாழ்விலே நீங்கள் இயேசுவின் நாமத்தில் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கிருபை செய்வாராக. நீங்களும் இந்த வாக்கு தத்தத்தை வைத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க தவறாமல் இருங்கள். அன்றாடம் ஜெபியுங்கள். இந்த வசனத்தை வைத்து இந்த வாக்கு தத்தத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இப்பொழுதும் நாம் தொடர்ந்து கடந்த பல வாரங்களாக நாம் தியானித்து வருகிற அந்த சத்தியம், அது என்னது? பாவ சோதனை எப்படி ஒருவருடைய வாழ்விலை கிரியை செய்து எப்படி ஒரு மனுஷனை பாவத்துக்கு அடிமையாக்குகிறது என்ற அந்த சத்தியத்தை வேதத்திலிருந்து பார்த்து வருகிறோமே, அதை மறுபடியுமாய் நாம் இந்த வாரமும் தியானிக்க போகிறோம். வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15வது வசனம். யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த பல வாரங்களாக எப்படி பாவ சோதனை நம்முடைய வாழ்விலே கிரியை செய்கிறது என்ற அந்த சத்தியத்தை தெளிவாக பார்த்து வருகிறோம். அவற்றை நான் உங்களுக்கு இந்த நாளிலே திரும்பவும் நினைப்பூட்ட விரும்புகிறேன். இதுவரை நாம் என்ன பார்த்திருக்கிறோம்? தேவ பிள்ளைகளே, முதலாவது பாவ சோதனை என்றால் என்ன என்பதை பார்த்தோம். பாவ சோதனை என்றால் என்ன? நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வசனத்தை இப்பொழுது நம் இருதயத்திலிருந்து எடுத்து போடும்படி பிசாசு உபயோகப்படுத்துகிற ஆயுதம் தான் என்னது? பாவ சோதனை. அப்போ பாவ சோதனை எதற்காக நமக்கு விரோதமாக வருகிறது? நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்மை பலப்படுத்துவது என்னது? கர்த்தருடைய வார்த்தை தான். அதை நாம் வேதத்திலே வாசித்தோம். குறிப்பாக சங்கீதம் 119 11வது வசனத்திலே வாசித்தோம். அப்போ பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கர்த்தருடைய வசனம்தான் அஸ்திபாரமாக என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போ அந்த வசனத்தை எடுத்து போட்டு விட்டால் பாருங்க, ஒரு மனுஷன் பாருங்க, அவன் சகல இச்சைகளுக்கும் அடிமைப்பட்டு அவன் முடிவிலே பாவத்துக்கு என்ன செய்து விடுகிறான்? அடிமையாகி விடுகிறான். அப்போ இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை பிடுங்கி எடுத்து போடுவதற்கு தான் பிசாசு பாவ சோதனை என்ன செய்கிறான்? கொண்டு வருகிறான். இதுதான் பாவ சோதனையினுடைய முக்கிய நோக்கமா என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போ இந்த பாவ சோதனை கிரியை செய்கிற முதல் படி என்னது? அததான் ரோமர் 1:21 வாஸ்தவம். எப்போ ஒரு மனிதன் தேவனுக்கு உரிய அந்த மகிமையை கனத்தை செலுத்துவதை நிறுத்துகிறானோ, எப்பொழுது ஒரு மனிதன் தேவன் அவனுக்கு செய்த நன்மைகளுக்காக அவன் நன்றி சொல்வதை நிறுத்துகிறான், கர்த்தர் செய்த நன்மைகளெல்லாம் மறந்து நன்றி உணர்வில்லாமல் எப்போ போகிறானோ, பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அதுதான் பாருங்கள் பாவ சோதனை கிரியை செய்கிற முதல் படியாக என்ன செய்கிறது இருக்கிறது. இரண்டாவது படி என்ன? அதான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் 1-3 வசனத்திலே பார்த்தோம். அது என்னது? சந்தேகம். கர்த்தருடைய வசனத்தின் மேல் வருகிற சந்தேகம். அது அது எப்படி நம் வாழ்வில் கிரியை செய்கிறது? பிசாசு இப்படிதான் தேவனோட வார்த்தையின் மேலே என்ன செய்கிறான்? சந்தேகத்தை உண்டு பண்ணுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஏவாளுடைய இருதயத்துல சந்தேகத்தை விதைக்கிறான். தேவன் சொன்னதுண்டோ? தேவன் இப்படி சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு சொன்ன உடனே பாருங்க, ஏவாளுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையை குறித்து ஒரு குழப்பம் வந்துடுது. தேவன் புசிக்கலாம்னு சொன்னாரா, புசிக்க வேண்டாம்னு சொன்னாரா? எதை புசிக்கலான்னு சொன்னாரு, எதை புசிக்க வேண்டான்னு சொன்னார். அவளுக்குள்ள அதை குறித்து என்னது ஒரு குழப்பம் வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா
கர்த்தர் பழத்தை வெறும் புசிக்க வேண்டாம்னு மட்டும் தான் சொன்னாரா, அல்லது அதை தொடவும் கூடாதுன்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? அவர் சொன்ன வார்த்தையினோட முழு அர்த்தம் என்ன? அதை குறித்து என்னது ஒரு குழப்பம். அப்போ இந்த குழப்பத்தினால என்ன ஆயிருது, ஏவாளுக்கு பாருங்க தேவனோட வசனத்தின் மேல் என்ன செய்து விடுகிறது, சந்தேகம் வந்துடுது. அவ குழம்பி போயிடுறா. அதனால்தான் ஆண்டவர் தோட்டத்தின் நடுவில் உள்ள பழத்தை புசிக்க வேண்டான்னு சொன்ன மட்டும் இல்லை, அதை தொடவும் கூடாதுன்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி பாருங்க. தேவன் சொன்ன வார்த்தையோடு இவளுடைய வார்த்தையும் கூட்டி பேசினான். அப்போ அவளுக்குள்ளே ஒரு குழப்பம் வந்துடுச்சு பாருங்க. அப்போ இதுதான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, சாத்தானுடைய தந்திரம். நம்முடைய மனதுல கர்த்தருடைய வசனத்தை குறித்த சந்தேகத்தை என்ன செய்கிறான், விதைக்கிறான். தேவனோட வார்த்தை சொல்லுகிற அந்த கருத்தை குறித்த அந்த புரிந்து கொள்ளுதை குறித்த ஒரு சந்தேகத்தை என்ன செய்கிறான், ஒரு குழப்பத்தை விதைக்கிறான். அப்போ எப்போ நம்ம தேவனுடைய வசனத்தை குறித்து கொஞ்சம் சந்தேகப்பட்டு குழப்பமாகிறோம் என்று சொல்லி அவன் பார்க்கிறானோ, இப்போ பாருங்க, இப்போ பாவ சோதனையின் மூன்றாவது படி வருகிறது. அது என்னது? அதுதான் அவிசுவாசம். அவிசுவாசம் அவிசுவாசம் என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய சத்தியத்தை இப்போ அவன் என்ன செய்யறான், பிசாசு என்ன பண்றான், பொய்யாக மாற்றுகிறான். தேவன் சொன்ன வார்த்தைக்கு நேர் எதிர்மறையா இப்ப என்ன செய்யறான், பேசுறான். எப்படி பேசுறான்? அவிசுவாசத்தை எப்படி உண்டாக்குகிறான் நாம் பார்த்தோம். அந்த ஆதியாம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள்ல இருந்து பிசாசு பேசுகிற பொய்கள், எப்படி அவன் பொய் பேசி அவிசுவாசத்தை விதைக்கிறான்னு சொல்லி முதல்ல பார்த்தோம். முதல் பொய், நீங்க பாவம் செய்தாலும் சாகவே சாவதில்லை. ரெண்டாவது, நீங்க பாவம் செய்தா ஏதோ ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை நம்ம அடைவது போல என்ன செய்கிற ஒரு பொய்யை பேசுறோம். அப்போ முதல் 2 பொய்கள் பார்த்தீங்கன்னா பாவத்தை அழகுபடுத்துறதுக்காக பேசுகிற பொய். அடுத்தது 3ஆவது ஒரு பொய் பேசுறான். அது என்னது? தேவன் ஒரு பொல்லாதவர் போன்றும் அவர் நம்முடைய வாழ்விலிருந்து நன்மைகளை விலக்கி வைக்கிறவர், நன்மையை தராமல் விலக்கி வைக்கிறவர் என்பது போன்ற ஒரு பொய்யை அவன் என்ன செய்யறான், 3ஆவதாக பேசுகிறான். 3ஆவது பொய் பார்த்தீங்கன்னா தேவனை ஒரு பொல்லாதவர் போல ஒரு நமக்கு காட்டும் ஒரு பொய். அப்போ பாருங்க, இதனால என்ன ஆயிடுது, தேவனுடைய வார்த்தையின் மேல நமக்கு அவிசுவாசம் வந்துடுது, தேவன் பேரிலும் அவிசுவாசம் வந்துடுது. இப்போ கடைசியில பார்த்தீங்கன்னா 4ஆவது பொய் என்ன பேசுறான், நீ இந்த பழத்தை சாப்பிட்டா தேவனை போலவே என்ன செய்திருவ, ஆயிடுவேன். அதாவது இனி தேவன் உன்னோட ஆண்டவரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவரை உன் இருதயத்தின் சிம்மாசனத்திலிருந்து அவரை வெளியே தள்ளிட்டு நீனே உன் வாழ்க்கைக்கு என்ன செய்திடலாம், ராஜாவாகி நீ உன் இஷ்டப்படி என்ன செய்யலாம், வாழலான்னு சொல்லி அப்படி பேசுகிற பொய். இந்த 4ஆவது பொய் எது சம்பந்தப்பட்டது? இது மனுஷனுடைய அந்த சுயநலத்தை, அவனுக்குள்ளே அவனை சுயநலவாதியாக தன்னலத்தை பார்க்கிற அதை தூண்டுகிற ஒரு பொய் பாரு. மனுஷனுடைய சுயத்தை தூண்டும் ஒரு பொய். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளை, அதுக்கடுத்தது 5ஆவதாக பார்த்தோம். இந்த அவன் பேசுற பொய் என்னது, நீ இந்த பழத்தை சாப்பிட்டாதான் என்னமோ தேவ சாயலை அடைய போறது மாதிரி ஒரு பொய்யை என்ன செய்யறான், பேசுறான். இந்த 4ஆவது பொய் 5ஆவது பொய் எது சம்மந்தப்பட்டதுன்னா மனுஷனுடைய சுயத்தை தூண்டுகிற பொய். அப்போ யோசித்து பாருங்க, அப்போ எப்போ ஒரு மனுஷன் பிசாசு பேசுற இந்த பொய்யெல்லாம் நம்புறானோ தேவ பிள்ளைகளே, அந்த வேளையில என்ன ஆகுதுன்னா பாருங்க, எப்போ தேவனை மகிமைப்படுத்தி அவருக்கு நன்றி சொல்லுகிறத நிறுத்துகிறானோ, எப்போ ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் சந்தேகப்படுகிறானோ, அடுத்தது 3ஆவது எப்போ கர்த்தருடைய வார்த்தையின் மேலும் தேவன் பேரிலும் எப்போ அவனுக்கு அவிசுவாசம் உண்டாகுதோ பாருங்க, எப்போ பிசாசின் போய் நம்பி அவிசுவாசப்படுறானோ அந்த நொடியே என்ன ஆயிடுது, நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்பட்ட பாருங்க அந்த வசனம் இருதயத்திலிருந்து என்ன செய்யுது, எடுக்கப்பட்டு விட்டு இப்போ அந்த நேரத்துல தான் இப்போ பாருங்க மனுஷனுடைய பார்வை என்ன செய்கிறது பாருங்க. கர்த்தருடைய வசனம் இருதயத்துல இருக்கிற வரைக்கும்
ஒரு மனுஷனுடைய கண்கள் கர்த்தரையே என்ன செய்து நோக்கி கொண்டிருக்கிறது, அவருடைய வார்த்தையே நோக்கி கொண்டிருக்கிறது. அப்போ அந்த வார்த்தையின் மூலமாய் அந்த மனுஷன் என்ன செய்கிறான், பரிசுத்தமா வாழுகிறான். ஆனா எப்போ பிசாசின் பொய்யை நம்பி பாருங்க, அவனுடைய இருதயத்துல விதைக்கப்பட்ட வசனம் அவன் இருதயத்திலிருந்து எப்போ எடுக்கப்படுதோ அந்த நேரத்துல பாருங்க, கர்த்தர் மேல கண் வைக்கிறது என்ன செய்து விடுகிறது, நின்று போய் விடுகிறது. இப்போ அந்த மனுஷன் கர்த்தர் மேல தன்னுடைய கண்களை பதிப்பதில்லை, அதற்கு பதிலாக அவனுடைய கண்கள் பாருங்க இன்னொரு காரியத்தின் மேல பதிந்து விடுகிறது. அது என்னது பாருங்க, இப்போ ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள், அவனும் புசித்தான். தேவ பிள்ளைகளே, எப்போ கர்த்தர் மேல இருந்த கண் எப்போ நம்ம எடுக்கிறோமோ, எப்போ கர்த்தரோட பிசாசு கொண்டு வர அந்த பாவ சோதனைக்கு இடம் கொடுத்து, எப்போ நம்ம இருதயத்துல விதைக்கப்பட்ட வசனம் எப்பொழுது எடுத்து போடப்படுகிறதோ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அப்போ நம்முடைய கண்கள், அது வரைக்கும் கர்த்தர் மேல இருந்த கண்கள் இப்போ கர்த்தர் மேல இருந்து கண் எடுக்கப்பட்டு இப்போ கர்த்தர் விலக்கின அந்த காரியத்தின் மேல கண் என்ன செய்து விடுகிறது, பதிந்து விடுகிறது. இங்கே பார்க்கிறோம், அது வரைக்கும் கர்த்தரையே நோக்கி கொண்டிருந்த ஏவாள் இப்போ கர்த்தரை நோக்கி பார்ப்பதை நிறுத்தி விட்டு இப்போ ஏவாளுடைய கண்கள் கர்த்தர் விலக்கின அந்த கனியின் மேல என்ன செய்து விடுகிறது, போய் விடுகிறது. அதாவது ஏவாள் என்ன செய்கிறாள், இப்போ கர்த்தர் விலக்கின கனியை என்ன செய்கிறாள், இச்சிக்க ஆரம்பிச்சிடறான். பிரியமானவர்களே, இந்த இடத்துலதான் இப்போ யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யுது, நிறைவேற ஆரம்பிக்குது. வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு 1:14 வாசிக்கலாம் பாருங்க. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்ம இங்க பார்க்கிறோம், எப்போ ஏவாளுடைய இருதயத்துல இருக்கிற அந்த கர்த்தருடைய வசனம் பிசாசனுடைய அந்த பாவ சோதனைக்கு எப்போ ஏவாளை இடம் கொடுத்தாலும், எப்போ கர்த்தரோட வார்த்தையின் மேல் அவளுக்கு சந்தேகம் வந்து அவிசுவாசம் வந்துச்சோ, அப்போ கர்த்தரோட வசனம் ஏவாளுடைய இருதயத்திலிருந்து எடுத்து போடப்பட்டது. அப்போ வசனம் எடுத்து போடப்பட்டவனே இப்போ ஏவாள் கர்த்தர் விலக்கின கனி என்ன செய்கிறாள், இச்சிக்க ஆரம்பிக்கிறாள். இச்சித்து பாருங்கள் தேவ பிள்ளைகள், அவள் என்ன நடக்குது, அவள் தன்னுடைய சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு இப்போ சிக்குண்டு என்ன செய்கிறாள், சோதிக்கப்பட ஆரம்பிக்கிறாள். இச்சையினால் சோதிக்கப்பட ஆரம்பிக்கிறாள். பிரியமானவர்கள், இங்கதான் பாத்தீங்கன்னா இப்போ பாவம் என்ன செய்ய ஆரம்பிக்குது, ஒருவருடைய இருதயத்துல கற்பந்தரிக்க ஆரம்பிச்சிருது. 15வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எப்போ நம்ம அந்த கர்த்தர் விலக்கின அந்த கனியின் மேல் எப்போ ஏவாளுடைய கண்கள் பதிந்து எப்போ அவ அதை இச்சிக்க ஆரம்பிக்கிறானோ பாருங்க, இப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அந்த இச்சை பாருங்க ஏவாளுடைய இருதயத்துல கற்பந்தரித்து அவளுக்குள்ளே பாவத்தை என்ன செய்தது, பிறப்பித்தது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போ நம்ம இந்த பாவ சோதனை ஒரு மனுஷனுடைய வாழ்விலே எப்படி கிரியை செய்கிறது என்ற அந்த போதனையினுடைய 2வது பகுதிக்குள்ள என்ன செய்கிறோம், வருகிறோம். பாருங்க, முதல் பகுதி என்ன பார்த்தோம், பாவ சோதனை எப்படி கிரியை செய்து ஒரு மனுஷனுடைய இருதயத்துல விதைக்கப்பட்ட வசனத்தை எப்படி எடுத்து போடும்படி அவனோட வாழ்விலே கிரியை செய்கிறது. அதான் முதல் பகுதி. அந்த பகுதியில மூன்று பாயிண்ட் பார்த்தோம். என்ன பாயிண்ட்? முதல் பாயிண்ட் என்னது, ஒரு மனுஷன் தேவனை மகிமைப்படுத்துவதை நிறுத்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவதை எப்போ நிறுத்துகிறானோ அப்போ அடுத்தது அவன் கர்த்தரோட வார்த்தையின் மேல் சந்தேகப்படுறான். சந்தேகப்படும் போது அதுக்கு அடுத்த கட்டம் என்னது, அவிசுவாசப்படுறது. அப்போ பாவ சோதனை ரெண்டாவது பகுதி என்னது,
ஒரு மனுஷன் தேவனோட வார்த்தை மேல் சந்தேகப்படுறான். எப்போ சந்தேகம் வருதோ அதுக்கடுத்து அந்த சந்தேகம் வளர்ந்து அவிசுவாசமாக மாறிடுது. அவிசுவாசமாக மாறும்போது இப்போ இருதயத்தில் இருக்கிற வசனம் என்ன செய்தாச்சு? இருதயத்திலேருந்து எடுத்து போடப்பட்டாச்சு. எடுத்து போடப்பட்ட உடனே இப்போ பாருங்க, இப்போ என்ன ஆகுது? அந்த மனிதனுடைய இருதயத்திலிருந்து வசனம் எடுத்து போடப்பட்ட உடனே இப்போ அந்த மனிதன் என்ன பண்றான்? இப்போதான் என்ன பண்றான் பாருங்க, தேவன் விளக்கினதை என்ன செய்யறான்? இச்சிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ இந்த இடத்துலதான் பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்வில் என்ன செய்கிறது? கற்பந்தரிக்கப்படுகிறது. இச்சை கற்பந்தரித்து பாவம் மனுஷனுடைய வாழ்வில் என்ன செய்யுது? பிறக்குது பாருங்க. அப்போ இப்போ இந்த போதனையுடைய 2வது பகுதிக்கு வருகிறது. அது என்னது? இந்த இச்சையின் பாவம் எப்போ இருதயத்துல விதைக்கப்பட்ட வசனம் எப்போ எடுத்து போடப்பட்டு எப்போ கர்த்தர் விளக்கின காரியத்தை நம்ம இச்சிக்க ஆரம்பிக்கிறோமே, இப்போ இந்த இச்சை ஒரு மனுஷனுடைய வாழ்வில கிரியை செய்து பாவத்தை அவரோட வாழ்வில பிறப்பிக்குது. இந்த இச்சை கர்த்தர் விளக்கினதை ஒரு மனுஷன் இச்சிக்க ஆரம்பிக்கிறானே, இந்த இச்சை ஒரு மனுஷனோட வாழ்க்கையிலே எப்படி வேலை செய்கிறது? இதை தான் 2வது பகுதியாக நம்ம இப்ப என்ன செய்ய போறோம்? பார்க்க போகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அதற்கு ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பாருங்க, 1 யோவான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த இச்சை ஒரு மனுஷன் கர்த்தர் விளக்கின அந்த காரியத்தை இச்சிக்கிறானே, இந்த இச்சை ஒரு மனிதனோட வாழ்விலே எப்படி வேலை செய்கிறது? அதுவும் பாருங்க 3 கட்டமாக என்ன செய்கிறது? வேலை செய்கிறது. அதை வாசிக்க கேட்போம். பாருங்க, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம், 16வது வசனம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்க இந்த இச்சை என்ற அந்த காரியம் ஒரு மனுஷனோட வாழ்விலே பாவத்தை பிறப்பிக்கும்படி அது எப்படி கிரியை செய்கிறது பாருங்க. இது 3 விதமாக என்ன செய்கிறது? கிரியை செய்கிறது. 3 கட்டமாக என்ன செய்கிறது? கிரியை செய்கிறது. அது என்னது பாருங்க, இங்க அழகா 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல அது வேதம் விளக்குது பாருங்க, சொல்லுது பாருங்க. இந்த இச்சை எப்படி ஒரு மனுஷனோட வாழ்வில கிரியை செய்கிறதா? முதலாவது அது மாம்சத்தின் என்ன செய்கிறது? ஒரு மனுஷனோட வாழ்வில கிரிச்சு மாம்சத்தின் இச்சை. அடுத்தது கண்களின் இச்சை. அதுக்கடுத்தது ஜீவனத்தின் பெருமை. அப்ப பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படி இந்த இச்சையின் பாவம் பாருங்க 3 கட்டமாக என்ன செய்கிறது? கிரியை செய்கிறது பாருங்க. இது ஏவாளுடைய வாழ்வில் அப்படியே நடந்ததை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம் பாருங்க. அதை மட்டும் நம்ம பார்த்து இன்றைக்கு நிகழ்ச்சியை முடிக்கலாம் பாருங்க. இந்த போதனை அடுத்த வாரம் தொடருவோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம மெதுவாக வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும். இங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ பாருங்க, ஏவாள் கர்த்தர் விளக்கின கனியை என்ன செய்கிறா? இப்ப இச்சிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப அந்த இச்சை ஏவாளுடைய வாழ்வில என்ன செய்கிறது? 3 கட்டமா வேலை செய்து நம்ம 1 யோவான் 2:16 பார்த்தோம். அது அப்படியே இங்க நடக்கிறத பார்க்கிறோம் பாருங்க. முதல் கட்டம் என்னது? மாம்சத்தின் இச்சை பாருங்க, அதை தான் பார்க்கிறோம். அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்ச புசிப்புக்கு நல்லது என்று கண்டாள். அது என்னது? மாம்சத்தின் இச்சை. அதுக்கு அடுத்தது தொடர்ந்து வாசிக்க கேட்போம். பார்வைக்கு இன்பம். இது என்னது? கண்களின் இச்சை. அதுக்கு அடுத்தது புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு. பாருங்கள் தேவ பிள்ளைகளை, 3வது பார்த்தோம், ஜீவனத்தின் பெருமை. அதுதான் என்னது? இவர் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் என்று அவ கண்டாள். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, வரும் நாட்களிலே வரும் வாரங்கள்ல இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இந்த பாவத்தின் இச்சை இந்த 3 கட்டமாக எப்படி மாம்சத்தின் இச்சை வேலை செய்கிறது, எப்படி கண்களின் இச்சை வேலை செய்கிறது, எப்படி ஜீவனத்தின் பெருமை வேலை செய்து, எப்படி நம்முடைய வாழ்விலே இப்படி இது கிரியை செய்து எப்படி நம்மை பாவத்துக்கு முற்றிலுமா அடிமைப்படுத்தி எப்படி நம்ம வாழ்க்கையை அழிக்கிறது என்ற
தெளிவான போதனையை தொடர்ந்து நாம் அடுத்த வாரத்துல பார்க்க போகிறோம். தொடர்ந்து அடுத்த வாரம் காணுங்கள். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த சமூகத்தில் வருகிறோமப்பா. நாளில் கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாளில் நீர் எங்களுக்கு பாவ சோதனை எப்படி எங்கள் வாழ்விலே கிரியை செய்கிறது என்ற அந்த காரியத்தை தெளிவாக பாயிண்ட் பை பாயிண்டா தெளிவாக எங்களுக்கு எடுத்துரைத்தீர் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த சத்தியங்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள அவருடைய மனக்கண்கள் திறக்கட்டும் ஆண்டவரே, திறக்கட்டும். இந்த சத்தியங்களை புரிந்து கொள்வதன் மூலம் பாவ சோதனை எப்படி வேலை செய்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே இந்த சோதனையை அவர்கள் எதிர்கொள்ள போது உடனே ஐயோ பாவம் என் வாழ்க்கையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, என்னை அடிமைப்படுத்தும்படி கிரியை செய்து கொண்டிருக்கின்றது உணர்ந்து உடனே தேவனுடைய வசனத்தை கொண்டு இந்த பிள்ளைகள் அந்த சோதனைகளை ஜெயித்து ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் பாவத்தின் மேல் ஜெயமுள்ளவர்களாய் வாழ ஆண்டவரே, இந்த வசனங்களை கொண்டு இந்த பிள்ளைகளை நீ பலப்படுத்த முடியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். இப்பொழுது ஆண்டவரே, வாழ்வில் அற்புதங்களுக்காய் வேண்டிக் கொண்டிருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னென்ன ஒருவேளை தன்னோட பிள்ளை குறித்து ஆண்டவரே ஏங்கிக் கொண்டிருக்க அந்த தாயாருக்காய் ஜெபிக்கிறோம். இப்பொழுதே அவர்கள் வேண்டுகிற அந்த அற்புதம் பிள்ளையின் வாழ்விலே நடப்பதாக இயேசுவின் நாமத்தில். தகப்பனுடைய வாழ்விலே ஆண்டவரே, கணவருடைய வாழ்விலே நடப்பதாக இயேசுவின் நாமத்தில். என்ன விஷயத்துல ஒரு விடுதலை உண்டாக வேண்டியிருக்கோ அந்த விஷயத்துல இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன், இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவள் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.